இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு 5 முக்கியமான விஷயங்கள், அது குறிப்பாக இந்த 2026 தொடங்குவதற்குள்ளே செய்ய வேண்டியது. இப்போ நீங்கள் செய்கிற விஷயங்கள் விதை போல இருந்து வருகின்ற காலகட்டத்துக்கு உங்கள் வாழ்வில் வெளிச்சம் பெற்று நிச்சயம் நல்ல காலம் பிறக்க போகுது இந்த ராசிக்கு, ரிஷபத்துக்கு. பொதுவாக ரிஷப ராசிக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு பிடிமானம் கிடைக்கிற காலகட்டமாக இருக்கிறது. காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு வேறு, சுக்கிரன் வீடு. சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் இப்போ தான் வரார். சில காலமாக இந்த ராசிகள் அடைபட்டு இருந்தது போல் ஒரு மன நெருக்கடி, எதுலேயுமே முயற்சி பண்ண முடியாமல் ஒரு தடங்களாக உங்கள் ராசிக்கு இப்போ 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், இத்தனை கிரகம் இருக்குது. அதிகார பதவிக்கு வர வாய்ப்புகள் உண்டு. தைரியம் வருகின்ற காலகட்டங்கள். கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதாவது கோபம் வேறு, வைராக்கியம் வேறு, அதை புரிஞ்சுக்கோங்க. முதல் முக்கியமான ரீசெண்டாக ஒருத்தருக்கு சொன்னேன். அவர் பார்த்திங்கன்னா அந்த பட்டா மாறுதல், இந்த டிடிசிபி அப்ரூவலில் ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தார். சார் காலகட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ளை பண்ணி 4வது நாளில் வாங்கினார். அவர் இப்போ சொல்கிறார், சார் அதிசயம் சார், 4 நாளில் வாங்கினேன், என்னால் நம்பவே முடியலனார். இந்த சூட்சமத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காலகட்டம். விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு 5 முக்கியமான விஷயங்கள், அது குறிப்பாக இந்த 2026 தொடங்குவதற்குள்ளே செய்ய வேண்டியது. இப்போ நீங்கள் செய்கிற விஷயங்கள் விதை போல இருந்து வருகின்ற காலகட்டத்துக்கு உங்கள் வாழ்வில் வெளிச்சம் பெற்று நிச்சயமாக கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பெண் வீட்டில் கோச்சார குரு, அதோடு அதே பெண் வீட்டை குறிக்கிற இடத்துல சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். இதோட முக்கியமாக பெண் என்ற வீட்டில் இப்போ இந்த காலகட்டத்தில் சூரியன், செவ்வாய், இத்தனை கிரகம் போயிட்டுருக்கு. இப்போ ஏதோ ஒரு மாற்றம் உலக அளவில் நடக்குது. அது என்ன எதுன்னு பார்த்துருவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் பிறக்க போகுது இந்த ராசிக்கு, ரிஷபத்துக்கு. பொதுவாக ரிஷப ராசிக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு பிடிமானம் கிடைக்கிற காலகட்டமாக இருக்கிறது. காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு வேறு, சுக்கிரன் வீடு. சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் இப்போ தான் வரார். சில காலமாக இந்த ராசிகள் அடைபட்டு இருந்தது போல் ஒரு மன நெருக்கடி, எதுலேயுமே முயற்சி பண்ண முடியாமல் ஒரு தடங்களாக இருந்து சில மாதங்கள் குடும்ப உறவுகளாக இருக்கலாம், பணம் காசாக இருக்கலாம், ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே கம்மியாக இருந்ததுங்க. இப்போ ஆஹா அப்படின்னு கொஞ்சம் மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு. பட் உங்கள் ராசிக்கு இப்போ 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், இத்தனை கிரகம் இருக்குது. அதிகார பதவிக்கு வர வாய்ப்புகள் உண்டு. தைரியம் வருகின்ற காலகட்டங்கள். கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதாவது கோபம் வேறு, வைராக்கியம் வேறு, அதை புரிஞ்சுக்கோங்க. முதல் முக்கியமான விஷயங்கள், இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இந்த காலகட்டத்தில் சரியாகாது. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக பார்க்க வேண்டிய காலகட்டம். ஆனால் குரு பார்வை உண்டு, திருமண விஷயம்லாம் இருக்கும். ஆனால் வருகின்றவங்க டாமினேட்டாக இருக்கா, 1க்கு 2 ஜோதிடரை கூட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏழில் நிறைய கிரகம் கூடியிருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வரன் வர மாதிரி இருக்கும். முடிவு எடுப்பதில் சிக்கலாக இருக்கும். அப்போ கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்தில் போயின்ட்டுருக்கார். நிறைய பேர் நிரந்தர வருமானத்துக்கு, நிரந்தர வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா, நிச்சயமாக அனுகூலமாக இருக்கும். அப்போ அதுக்குண்டான பயிற்சி, படிக்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லா இருக்கும். இப்போ விட்டுட்டு நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டால், ஏன்னா காலம் நேரம் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் உடனே கிடச்சிரும். நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், இந்த சினிமா சம்மந்தப்பட்டு போய் சேரணும்னு ஆசைப்பட்றோம், ஒரு பாடகர்கிட்ட வாய்ப்பு ஆசைப்பட்றேன், ஒரு மீடியாவில் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு கரெக்டான காலகட்டம். இந்த மீடியா பப்ளிசிட்டி நியூஸு இதில் இருக்கிறவங்க, சினிமா இதில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சரியான காலகட்டம். முயற்சி பண்ணால் ஜஸ்ட்டு உங்கள் ரெஸ்பான்ஸாக இருக்குது. சார் இப்போ போய் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாமா, ஒரு ப்ரொடியூசரை பார்க்கலாமா, ஒரு டைரக்டரை பார்க்கலாமா, ஒரு ஹீரோவுக்கு ட்ரை பண்ணலாமா, இல்லை ஒரு காமெடி நடிகராக ட்ரை பண்ணலாமா, இது தாங்க காலகட்டம். இப்போ ஜாதக ரீதியாக பார்த்தோன்னே சொல்லுவோம், சார் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல்டு இருக்கும். உங்கள் ஜாதக பாவங்கள்னு இருக்குங்க, நம்ம சொல்லாமல் சொல்லுவோம், உங்களுக்கு இந்த மாதிரி ஆங்கிளில் போய். ஏன்னா ஒரு சிலருக்கு சொன்னேன், சார் உங்களுக்கு வில்லன் சம்மந்தப்பட்டு தான் செட் ஆகும், பார்க்க நல்லா இருக்கார், வில்லன் மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு அதுலேயும் சொல்லலாம், சீரியலாக, சினிமாவா, இல்லை வெப் சீரிஸாக தெளிவாக சொல்லிடலாம். ரைட், இப்போ அடுத்த முக்கியமானது, உங்கள் 4ஆம் இடத்தில் நல்லா கவனிங்க. 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். ஆனால் 3ஆம் இடத்துல குரு, அதற்கு 11ஆம் இடத்தில் சனி. சார் டாக்குமெண்ட் விஷயம் எதுவே முயற்சி பண்ணிடுங்க. டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ், குறிப்பாக இடமா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், ஒரு இன்சூரன்ஸாக இருக்கலாம், எந்த ஒரு கவர்மெண்ட் இதிலிருந்து கொடுக்குற, இல்லை ஒரு அங்கீகாரம், முக்கிய வாழ்க்கைக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய டாக்குமெண்ட் விஷயத்தை இப்போ ப்ராசஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகும். ரீசெண்டாக ஒருத்தருக்கு சொன்னேன். அவர் பார்த்திங்கன்னா அந்த பட்டா மாறுதல், இந்த டிடிசிபி அப்ரூவலில் ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தார்.
சார் காலகட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ளை பண்ணி 4வது நாளில் வாங்கினார். அவர் இப்போ சொல்கிறார், சார் அதிசயம் சார் 4 நாளில் வாங்கினேன், என்னால் நம்பவே முடியலன்னார். இந்த சூட்சமத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காலகட்டம். மாணவர்கள், குறிப்பாக மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா கோச்சிங்காக போய் தான் ஆகணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. நிச்சயமாக சில காலகட்டத்தில் மிகப்பெரிய மார்க் எடுப்பீங்க. என்ன இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பேசாமல் கொஞ்சம் தனியாக லோன்லியாக இருக்கும்போது கொஞ்சம் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கலகலப்பாக இருக்கணும், குரூப் ஸ்டடி பண்ணலாமான்னு தோணும். இந்த ராசி பெண்களாக இருக்கிறவங்க இப்போ தான், சார் இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், வீட்டிலே வச்சு பண்ணலாமா, டெக்ஸ்டைல் பண்ணலாமா, பொட்டிக் ஷாப் மாதிரி பண்ணலாமா, இல்லை ஒரு ஹோட்டல் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று எடுத்து பண்ணலாமா, இந்த மாதிரி பல சிந்தனைகள் வந்துட்டுருக்கிறது. பொதுவாக கோச்சார் ரீதியாக அமைப்புண்டுங்க. முதல்ல நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் இருக்கா இல்லையா, தொழில் இருந்தால் என்ன மாதிரி தொழில் வகைகள் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிட்டா இந்த பெண்களுக்கு அனுகூலமாக இருந்துருமே. இதை விட்டுட்டு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ண, ஃபஸ்ட்டு அமைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துடலாம். கோச்சாரத்தில் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு உண்டு, தொழில் தொடங்க காலகட்டமாக இருக்கிறது. ஆனால் இறைவன் அருள் தேவை. உங்கள் ராசிக்கு இறைவன் வழிபாடு பண்ணிக்கிட்டு நிச்சயமாக தொடங்குங்க, நல்லபடியாக இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், 10ல் பாவியாக இருக்கும், பாவியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ராகு பகவான் இருக்கார். அப்போ பிரம்மாண்ட சிந்தனை, இப்போ சப்போர்ட்டுக்கு ஆள் கிடைப்பாங்க, முயற்சி செய்தாலும் கிடைக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது காலகட்டம். உங்கள் ராசிக்கு 8, 11 இந்த ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கிரகங்கள் பயணிக்கின்ற காலகட்டம். 8 ஏன்னா வருகின்ற காலகிரகங்கள். அப்போ பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும், இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் நல்லாயிருக்கும், சேமிப்பு சம்மந்தப்பட்டது. நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லுவேன், மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வாங்க, ஆர்டி இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வாங்க, மிகப்பெரிய மாறுதல் கொண்டு வந்து கொடுத்துரும். அப்போ சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிறது உங்களுக்கு தான் ராசியானது. ஏன்னா இப்படி பண்ணும்போது கடன் என்ற தொந்தரவு வராது. இந்த ராசி எப்பவுமே கடன் வாங்கி மாட்டிக்கும். கிரெடிட் கார்டு தப்பாக பயன்படுத்தி கிரெடிட் கார்டு மாட்டிக்கும். அதாவது நல்லா எவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஆள் தான் கடன் கொடுத்தது, இந்த நகை அடகு வச்சுட்டு முழிச்சிட்டு இருக்கிறது. மேக்ஸிமம் கடனை தவிருங்க, சின்ன சேர்த்துட்டு வாங்க. இப்போ 100% கடன் வராமல் ஏதோ அவசரத்துக்கு கட்டுக்குள் இருக்கின்ற கடன் மட்டும் பாருங்கள். இது கவனமாக இருக்கணும். இந்த ராசிக்கு வேலை வாய்ப்புகள் இப்போ அருமையாக இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை விட வேலை வாய்ப்பு, பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற, வர லாபத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி போகுது. இதெல்லாம் சூட்சம விஷயம். இல்லை 2 பாயிண்ட் இருக்குன்னு நான் சொல்லிவிட்டு அடுத்த பொது பலன் சொல்கிறேன். முதல்ல இந்த ராசிக்கு தந்தை வழி உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். இதனால் பேச்சுவார்த்தை இல்லை, அப்பாவோட இது இல்லை, கொஞ்சம் எனக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு, உறவுகளில் இதாக இருந்தது. இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எவ்வளவோ முயற்சி பண்ணால் கூட கடைசியில் ஒரு சின்ன அவமானங்கள் இருந்திருக்கும். டாமினேட் பண்ணால் அந்த ராசிக்கு பிடிக்காது. எவ்வளவோ பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் டாமினேட் பண்ணுற மாதிரியே இருக்குது, அவங்க நம்மளை ஒரு லெவலுக்கு போக விட மாட்டுறாங்கன்னு ஒரு உணர்வு வந்துட்டுருக்கீங்க. நிச்சயமாக அதுக்கு பார்ப்போங்க. அது லக்ன ரீதியாக தசாபத்தி ரீதியாக பரிகாரங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அதை பார்த்து தான் பண்ணணும். ரைட். இப்போ உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரைட். நான் இப்போ பார்த்திங்கன்னா புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு இந்த இங்கிலீஷில். இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இதில் இந்த புக்கு இருக்குது. கூகுளில் போட்டாலும் வருது. இதில் ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜி, கிரகங்கள், ராசிகள், அதனால் இங்கிலீஷில் அவ்வளோ எளிமையாக எழுதியிருக்கேன். வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாகணும், வேணால் வாங்கி பயன்படுத்திக்கங்க. ரைட். ராசிக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட, வெப்பம் சம்மந்தப்பட்டதில் கவனம். ஆண் பெண் இருவரும் பார்த்திங்கன்னா அடிவயிறு, சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட, யூட்ரஸ் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள்லாம் இந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது சின்ன எரிச்சல் வருது, இந்த மாதிரி வரையமாக காலகட்டமாக இருக்கிறது. இந்த ராசிக்கு முதல் பரிகாரம் என்னென்னா, ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கிறது. ஏன்னா வெப்ப கிரகம் நிறையா இருக்குங்க. இந்த நேரத்தில் ஃபைல்ஸ் வர சான்சஸ் இருக்கும்போ. ஏன்னா இந்த உட்கார சீட் இருக்கு இல்லையா, சேரில் அந்த பீட்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி போட்டுங்க. ட்ரெஸ்ஸே பார்த்து செலக்ட் பண்ண வேண்டிய காலகட்டம். அதுவும் குறிப்பாக இப்போ டிசம்பர் தாண்டிட்டா சூழ்நிலையே வேறு. இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. அப்போ ஜெயிக்க இறைவனாக பார்த்து ஒரு வாய்ப்பை தரான். இப்போ பொருளாதார ரீதியாக நல்லபடியாக இருக்கிறது, வேலை வாய்ப்பு உண்டு, தொழில் இருக்குது. திருமணத்தில் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். டாக்குமெண்டேஷன் விஷயம் அத்தனையும் சக்ஸஸ். மாணவர்கள் எக்ஸ்ட்ரா படித்து தான் ஆகணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் ஈகோ கிளாஸஸ் இல்லாமல் இருக்கும்போது இன்னும் இருக்கும். பிரிந்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்துக்கலாம். அதுக்காக ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். ஒரு முறை சுவாமிமலை முருகர் வழிபாடு, ராஜ அலங்காரம் உள்ள முருகர் வழிபாடு பண்ணிக்கங்க. நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். முதல்ல அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.